பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது ஆல்மோஸ்ட் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். சில்க் த்ரெட்டில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் ஜரியில் போட்டு பார்த்துட்டு கூட சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஊசி பார்த்திங்கன்னா நம்ம பதிக்கு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். அந்த ஸ்டிச் வந்து ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ பெருசு போட போகிறீங்களோ அவ்வளோ பெருசுக்கு வந்து நம்ம இங்கே இந்த மாதிரி 2 லைன் போட்டுருங்க. 2 லைன் போட்டதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம். ஓகேங்களா? இதுலேருந்து நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு எவ்வளோ பெருசுக்கு வேணும் அப்படின்ட்டு இங்கே நம்ம போட்டுக்கலாம். 1 இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை ஸ்டிச்சு வருதோ நம்ம போடலாம். இது வந்து எண்டு. ஸோ இங்கே மேலே நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இங்கே கீழேயும் அதே மாதிரி அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்படி ஃபுல்லாக நீங்கள் லைன் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக மார்க் பண்ணுறதா இருந்தாலும் மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம நெக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து வளைவாக கொடுக்கும்போது கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். சில்க் த்ரெட் வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. கீழே பிடிக்கும் போது இந்த ஆங்கிளில் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஊசியில் இப்படி மாட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கீழே நூல் கொடுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச் போடுற மாதிரியே தான். இங்கே கீழே இருந்து மேலே கொடுக்கறதுக்கு பதிலாக கிராஸில் கொடுக்க போகிறோம். ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த 2 கோடுலேயும் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயே செயின் ஸ்டிச் போட்டும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை இந்த கோடே எனக்கு போதும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கோடு போடாமலே நீங்கள் போடலாம். ஸோ இப்போ வந்து நான் செயின் போடாமலே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே குத்தி எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே கிராஸில் கொண்டு வந்து இங்கே நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல கொடுத்து எடுத்துட்டு வெளியில் ஒரு சின்னதாக லாக்கு அப்படியே வந்து கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு இங்கே பக்கத்தில் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே நம்ம போட்டிருக்கோம், இதுக்கு பக்கத்தில் கொடுத்துட்டு வெளியில் ஒரு குட்டி லாக். நீங்கள் ஆல்ரெடி ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிங்க இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். ஆனால் இப்போ வந்து நம்ம கிராஸில் கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கோம், ஸோ இங்கே பக்கத்தில் போடணும். அப்படியே கிராஸாக வந்து பக்கத்தில் போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ அப்படியே வந்து எடுத்துட்டு இங்கே ஒரு லாக். எடுத்துட்டு அப்படியே இந்த இதுக்கு பக்கத்தில் போடணும். இதே மாதிரியே கிராஸ்லேயே போட்டுகிட்டே வரணும். மேலே ஒரு கிராஸில் போட்டோம்னா அடுத்தது கீழே, அப்படியே கீழே. ஸோ இந்த சைடு அவ்வளோதான் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது ஒரு இது தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்திருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல நடுவில் வந்து ஏதாவது ஒரு பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நடுவில் வந்து ஏதாவது பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சில்க் த்ரெட்டே வந்து இங்கே ஒன்று குத்தி எடுத்துட்டு இங்கே கொடுத்து அது ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். இது அதே மாதிரி இப்போ அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிராஸ்க்கு அப்படியே கொண்டு போயிடுங்க. அங்கே போயிட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். இங்கே கிராஸ்க்கு இங்கே ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இதே மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு
ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். கீழே வந்து ஒரு சங்கிலி தையல் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு ஃபினிஷிங்காக. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸாக தெரியுது இல்லையா, துணி வந்து சரியில்லாத துணியாக இருக்குது, லோ குவாலிட்டியாக இருக்குது, இல்லைனா நீங்கள் இழுத்து போடும்போது ரொம்ப இழுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெரியும். அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இங்கே வந்து சங்கிலி தையல் போட்டிருக்கேன். இங்கே இப்போ போட்டு காட்டுறேன். கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம நார்மல் சங்கிலி தையல் போட வேண்டியதான். ஃபில்லிங் ஸ்டிச்சு நீங்கள் போட்டிங்கனாவே சைடில் வந்து இந்த மாதிரி தெரியும். ஸோ வந்து சங்கிலி தையல் போட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை டிசைன் பண்ணலாம். என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துலலாம் கேப்பாக இருக்கு இல்லையா, ஸோ இங்கே நம்ம வந்து க்ரியேட்டிவாக எதாவது கொடுக்கலாம். இப்போ வந்து ஊசியில் நான் வந்து எம்ப்ராய்டிங் நூல் வந்து கோர்த்துருக்கேன். இதை வந்து 2ஆக நான் முடிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 10 இல்லை வந்து 15 ஸ்ட்ரென்ஸாக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த கார்னரில் இங்கே நம்ம இப்படி குத்தி எடுத்துட்டு, இது ரொம்ப பெருசாக இருக்குது, இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக இப்படி தள்ளிக்கலாம். தள்ளி இந்த இடத்துல கார்னரில் குத்திருக்குங்க. இது பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல குத்தி எடுத்துட்டு இந்த இடத்த கொஞ்சம் நல்லா தள்ளிட்டு இடத்துல குத்துக்கலாம். கலர் காம்பினேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். நான் இந்த ப்ளூக்கு வந்து லைட் பிங்க் நல்லா இருக்குமே நான் கொடுத்தேன். இதை விட நீங்கள் டார்க் கலரோ லைட் கலரோ என்ன நீங்கள் டிசைன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆஃப் பீட்ஸ் இருந்ததுன்னா ஆஃப் பீட் கூட நீங்கள் வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் எப்படி கீழே முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எனக்கு டிசைன் வேணும் அப்படின்றவங்க இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம க்ரியேட்டிவாக டிசைன் கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிற சக்கரி நான் வந்து ஒட்ட போகிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லைட்டாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சுக்கலாம். ஊசியோட எண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக இப்படி க்ளூவை தொட்டுட்டு ஸ்டோன் எடுத்துட்டு இது மேலே வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும். க்ளூ வந்து ரொம்ப நிறையவும் வச்சிடாதீங்க. அப்படி இல்லைனாலும் இந்த ஒயிட்டாக வந்து தெரியுதுன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். காஞ்சதுக்கப்புறம் அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும், க்ளூ அசிங்கமாலாம் இருக்காது. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இதுக்கு சுற்றியும் வந்து நம்ம ஏதாவது சங்கிலி தையல் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இது கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொடுக்கலாம், இல்லை ப்ளைனாக இப்படியே விட்டுறதுனாலும் விட்டுடலாம். பார்க்க நல்லா இருக்குல்ல. இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் க்ரியேட்டிவாக வேறு டிசைன் ஏதாவது ட்ரை